அப்பப்பா! என்ன காத்து, என்ன காத்து! என்ன ஒரு ரம்யமா இருக்கு இந்த இடம். இன்னும் ஒரு வாரம் இங்க இருந்தா நல்லாதே இருக்கும். அந்த மனுஷன் வேற நாளைக்கு வந்துருவாரு. என்ன காரணம் சொல்லி இங்க இருக்கலாம்? என்ன பூவாசம்! போகும்போது 4 செடியை பறிச்சு வீட்டுக்கு கொண்டு போகணும். அங்க போய் நம்மளும் வைக்கணும் இந்த மாதிரி செடியெல்லாம். அத்தை, அத்தை, இந்தாங்க அம்மா காப்பி கொடுத்து விட்டாங்க. குட்ரா குட்ரா குட்ரா! இப்பதான் அத்தை காப்பி சாப்பிடணும்னு நினைச்சேன், உடனே கொண்டு வந்துட்ட. அத்தை, நாளைக்கு அத்தை ஊருக்கு போறீங்க? ஆமாண்டா தேனு. அத்தை, இனி ஒரு 2 நாள் மட்டும் இருந்துட்டு போறீங்களா? ஏன்டா அத்தை மேல அவ்வளோ பாசமா அத்தை இருக்க சொல்ற? ஆமாத்த, நீங்க வந்தால இருந்து எங்க அம்மா எங்களை கண்டுக்கவே இல்லை. இல்லாட்டி எங்க அம்மா எங்களை படி படி படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரித்த, நான் வர்றேன், நீங்க காஃபி சாப்பிடுங்க. பாரு இந்த குட்டிக்கு என்ன விவரத்தை! சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த வீட்டில் ரொம்ப விவரமாக தான் இருக்காங்க. மழை வரும் போலையே, மேலே மேகத்தை பார்த்தாலும் மழை வர மாதிரி தான் இருக்கு. என்னடா மணி பண்ணுறீங்க? அக்கா இங்கே வா, ஏன் இந்த 2 விரல்ல ஒன்றை தொட. ஐ, கொஞ்ச நேரத்தில் மழை வரப்போகுது. இதுக்குத்தான் விரலை தொட சொன்னேன் அக்கா. இதை என்கிட்ட கேட்டாலே நானே சொல்லியிருப்பேன்ல. இப்போ நாளைக்கும் மழை பெய்யும், லீவ் விட்டுருவாங்களாக்கா? கொஞ்சம் சொல்ல. டேய் மணி, பொறுப்புள்ள ஒரு படிக்கிற பையன் மாதிரி இருடா. மழை பெய்ஞ்சாலும் புயல் அடித்தாலும் ஸ்கூலுக்கு போகணுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வேணும் மணி, கான்ஃபிடென்ட் வேணும். ஐயோ சாமி, உன்கிட்ட தெரியாமல் கேட்டுட்டேன். முதல்ல நீ போ இங்கேருந்து. என்ன நாளைக்கு ஸ்கூல் லீவ் விடுவாங்களான்னு நான் வெளியில் சொல்லிட்டேன், நீ வெளியில் சொல்லலை, அவ்வளோதே. நீ என்ன மனசில் நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாதாக்கா? ஐ, மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐ, ஐயோ என்னது இது? எம்மா, முதல்ல இங்கிருந்து போய் ஆகணும். எதுக்கு இந்த பயம்? யார் நீ? என்னை பார்க்க விருப்பம் என்று தெரிவித்தால்தான் நான் வெளியே வருவேன். இல்லை இல்லை, எனக்கு விருப்பம்லாம் கிடையாது. நான் வீட்டுக்குள்ளே போகணும், எனக்கு நாளைக்கு ஸ்கூலு. இப்பொழுதுதானே சற்று நேரத்திற்கு முன்னர் பள்ளி நாளை விடுமுறை விட வேண்டும் என வேண்டினாய். அச்சோ, நம்ம மனசில் நினச்சதெல்லாம் எப்படி தெரியுது? என்னை பார்க்க உனக்கு விருப்பம் என்று நினைக்கிறேன், அதனாலேயே நான் வெளியே வருகிறேன். டிங் டிங் டியானா டங் டங் டகானா. யார் நீ? என்னை பூதம் என்று அழைப்பார்கள். உனக்கு என்னை எவ்வாறு கூப்பிட விருப்பமோ அவ்வாறே கூப்பிடலாம். அதென்ன உன் பக்கத்தில் ஒரு லேம்ப் இருக்கு? இத்தனை வருடங்களாக அந்த விளக்கினுள்ளேயே தான் இருந்தேன். இப்போதுதான் உன்னை காண வெளியே வந்தேன். என்னைய பார்க்கவா? என்ன நீ அப்போ ஒன்றும் பண்ண மாட்டியா? நீ எனது நண்பன், ஆதலால் நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். உனக்கு தேவையான உதவிகளை செய்யவே நான் வந்துள்ளேன். ஆமாம், ஆனால் நீ இவ்வளோ குட்டியா இருக்கியே, நீ எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுவ? இந்த உயரம் போதுமா? ஐயோ வேணாம் வேணாம், இது ரொம்ப ஹைட்டாக இருக்கு. மணி, மணி! ஐயோ, எங்கள் அக்கா வர்றா, வந்தா பயந்துருவா. நான் உனது கண்களுக்கு மட்டும்தான் தெரிவேன். நீ இந்த விளக்கை மற்றும் பத்திரமாக மறைத்து வைத்துக்கொள். டேய் மணி, ஏன்டா அந்த கத்து கத்துற? ஓ, நேற்று கத்துறதுக்கு இப்போதான் வர்றீங்களோ? சரி வா, மழையில் நனையாத, அம்மா கூப்பிடுறாங்க, உள்ளவா. என்ன சொல்கிறாள் உனது அக்கா? நான் வீட்டுக்குள்ளே போகிறேன் பூதம், நீ பத்திரமா இங்கே எங்கேயாவது படுத்துக்கோ. நாளைக்கு பார்க்கலாம், பாய், குட் நைட். நானும் வருகிறேன் உன்னுடன். நான் தான் யார் கண்களுக்கும் தெரிய மாட்டேனே, உன்னை தவிர. ஓகே. சொல்லுங்க, எப்போ வரீங்க? வந்து கூப்பிட்டு போக மாட்டீங்களா என்ன? வந்துருவாரா நீ? காலையில வந்துருவேன். இந்த பசங்களுக்கு ஸ்வீட் வாங்குறக்கா கடைக்கு போயிட்டு இருக்கேன். வாங்கிட்டு பஸ் ஏற வேண்டியதுதான் பாக்கி. இப்போ அதெல்லாம் எதுக்கு வாங்கிக்கிட்டு, பேசாம பஸ் ஏறி வாங்க முதல்ல. ஏறா நீ போகும்போது எது வாங்கிட்டு போல, இப்ப நான் எது வாங்கிட்டு வரலன்னா ஒரு மாதிரி தப்பா எடுத்துப்பாங்களா? அவங்க வீட்டுக்கு போய் 10 நாள் இருந்திருக்க.
அதெல்லாம் ஒன்றும் வாங்க வேணாம். நீங்கள் வாங்கி கொடுத்து தான் இங்கே சாப்பிட்ற நிலமை யாருக்கும் இல்லை. இங்கே எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். பேசாமல் உங்கள் வாத்தியார் வேலையை எழுதி கொடுத்துட்டு நீங்களும் துபாய் போங்க. மீனா வீடு என்ன அழகா இருக்குது தெரியுமா? வீட்டை சுற்றி தோட்டம் என்ன, காம்பவுண்டு வால் என்ன, அவ்வளோ அழகாக குளு குளுன்னு இருக்குது. வீட்டிலேயே காய்கறி தோட்டம் போட்டிருக்கா, பூந்தோட்டம் போட்டிருக்கா, சின்னதாக ஸ்விம்மிங் பூல் வேற வச்சிருக்கா. அவங்க வீட்டுக்கார் சம்பாரிச்சு சம்பாரிச்சு பணமாக அனுப்பி தள்ளுறாரு போல. சரி சரி விடு ராணி, பொறுமாத. அவங்க நல்லா இருந்தா நமக்கு சந்தோஷம் தானே. யாருங்க பொறுமுறா? நான் பொறுமுறேன்? ஆ, காலையில் இங்கே தானே வருவீங்க, அப்போ இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு பெரிய வேலை, கை நிறைய சம்பளம் வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு ஏமாத்தி என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க உங்களுக்கு. ஆனால் நான் தான் உங்ககிட்ட கிடந்து அல்லோலப்பட்டுட்டு இருக்கேன். பேசாமல் நான் ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் சன்னியாசம் வாங்க போகிறேன். ராணி டென்ஷன்ல கண்ணா பின்னான்னு உளராத. எந்த ஹாஸ்பிட்டல்ல சன்னியாசம் வாங்கி தரானுங்க? அது ஆஸ்பத்திரியில ராணி, ஆசிரமம். உனக்கு சன்னியாசம் வேணும்னா டைரக்டா காசிக்கு போனா போதும், சன்னியாசம் வாங்கிடலாம். ஓ, நான் எப்போ போவேன் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம்னு யோசிக்கிறீங்களோ? வாதியாரே, அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நான் ஒருத்தி இல்லைன்னா எத்தனை பேர் சந்தோஷப்படுறாங்க. என்ன ஒரு வில்லத்தனம்! அப்பா, அந்த சிண்டுவை காணோம். முதல்ல இங்கேருந்து கிளம்பணும். ஸ்கூலுக்கு வரேன் சின்ன பிள்ளை மாதிரி ஒரே அடம். பாத்தீங்களா, என்னை விட்டுட்டு கிளம்புறீங்கல்ல? சிண்டு, நீ வீட்லயே இரு, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறேன். வந்துட்டு 2 பேரும் பார்க்குக்கு போகலாம். முடியவே முடியாது, நானும் பள்ளிக்கு வருவேன். அங்கே வந்து என்ன பண்ண போகிற சிண்டு? எனக்கே அங்கே போர் அடிக்கும். நீ வந்தால் உன்னை வேற பார்த்துட்டு இருக்கணும் நான். ப்ளீஸ் பாஸ், நானும் வர்றேனே. சரி வா, ஆனால் அங்கே வந்து என்னை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது, புரியுதா? மிக்க நன்று. ஐ, நானும் பள்ளிக்கு செல்கிறேனே.